இது எங்களிடம் சில கேள்விகள் இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கான பதிலை எதிர்பார்த்து இந்த கேள்விகளை நாங்கள் முன்வைக்கவில்லை. இது எங்களுக்குள் இருக்கும் கேள்வி. அதே போல எல்லா பெண்களுக்கும், படைப்பு சார்ந்து இருக்கும் எல்லா பெண்களுக்கும் இருக்கும் ஒரு கேள்வியாக நாங்கள் கருதுவதால் இந்த ஒரு நிகழ்வு. இந்த கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் எங்களுக்குள் தேடி கண்டடைவதன் மூலம்தான் இதை ஒரு சிறிய ஆரம்பமாக நாங்கள் முன்வைக்கிறோம். ஒரு பொண்ணு படிக்கிறதுக்கு போகிறா. போகும்போது நல்ல படிக்கக்கூடிய பொண்ணு, ரொம்ப டிசிப்ளினான பொண்ணு. பொதுவாக ஒரு ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல பொண்ணு அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளமாக சொல்லுவாங்க? நல்லா படிக்கிற பொண்ணு, கரெக்டாக நேரத்துக்கு வர்ற பொண்ணு, ரொம்ப டிசிப்ளினான பொண்ணு. ஒருவேளை அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருந்தாவோ, இல்லை அந்த பொண்ணு ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணுற பொண்ணாக இருந்தாவோ, என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொண்ணோட படிப்போ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ தடைப்படுதுன்னா முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, ஏன் ட்ரெஸ் பண்ண மறந்துட்டியா? இப்படி சிலுக்கு சிலுக்கு ட்ரெஸ் போட்டு வரும், அதை மறந்துட்டியா? இந்த மாதிரி அவங்களோட முதல் கண்டித்தல் எதுவாக இருக்கும்னா அவர்களுடைய ஆடையை பற்றியும் அவர்களுடைய அணிகளை பற்றியும் தான் இருக்கும். அவங்கள கொண்டாடிக்கிறதா தான் முதல்ல இருக்கும். இந்த திறமைகளை முன்வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெயரில் தங்கள் அழகையோ இளமையோ ஒரு பெண் மறுத்தாக வேண்டிய கட்டாயம் இங்கு இருக்கிறதா? ஏன்னா அவ்வைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவ்வை பாட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அவ்வைன்னு நமக்கு ஒரு 3-4 அவ்வை இருக்காங்க. ஆனால் எந்த அவ்வையாவது இளமையாக பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே கிடையாது. எப்பவும் அவங்க ஒரு ஊன்றுகோலோட வேற இருக்காங்க. அவங்களால நடக்கவே முடியாது, ஆனால் அவங்க நாடாக நடந்து போவாங்க. அவங்களுக்கு அப்படியாகப்பட்ட ஒரு வடிவத்தை தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வை ஒரு இளமையிலேயே முதுமையை வாங்கியவளாக இருந்தால் மட்டும்தான் அவள் தன் புத்திசாலித்தனத்தையும் தன் புலமையையும் இரு நாடுகளுக்கு சமரசம் செய்து கொடுக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனத்தை கூட அவள் அந்த இளமையை தொலைத்து தான் சொல்ல வேண்டி இருக்கிறதா? அக்கமகாதேவி அவர்களை பற்றி தெரியும், அவருடைய கவிதைகள் எப்படிப்பட்டது என்று தெரியும். ஆனால் அவர் அந்த சரீரத்தை துறந்து அந்த கவிதைகளை முன்வைக்க என்னவெல்லாம் கஷ்டப்பட்டார் என்று நமக்கு தெரியும். அப்படியாகத்தான் ஒரு பெண் தன்னுடைய படைப்புகளை முன்வைக்க வேண்டி இருக்கிறதா? காரைக்கால் அம்மையார் ஏன் பேயுரு கொண்டார்? ஏன் அவருடைய உருவத்திலேயோ அவருடைய இளமை உருவத்திலேயோ ஏன் அவரால் பரிமளிக்க முடியவில்லை? அவர் தன்னுடைய இளமையையோ அழகையோ மறைத்துதான் ஒரு படைப்பை முன்வைக்க வேண்டிய தேவை இங்கு இருக்கிறதா? அதாவது உலக இலக்கிய வரலாறுலேயே பல பெண்கள் ஆண்களோட பேரில் எழுதினாங்க. இது அவங்களா செஞ்சுக்கிட்ட தேர்வு கிடையாது. இது சமூகம் அவங்களுக்கு விதித்த கட்டுப்பாடுகளோட விளைவு. 19ஆம் நூற்றாண்டுலேயும் 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலையும் பல பெண்கள் எழுத வந்தாலுமே காதல், குடும்பம், குழந்தைகள் இதுதான் அவங்க எழுதுவாங்கன்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் சமூகத்தை பற்றியும் மனிதனுடைய மன சிக்கல்களை பற்றியும் தத்துவத்தை பற்றியும் எழுதணும்னு பல பெண்கள் நினைச்சாலும் கூட அதை பதிப்பிக்க பதிப்பாளர்கள் கிடையாது அந்த சமயத்தில். ஏன்னா ஒரு பெண்ணுடைய படைப்பை யாருமே அதாவது சந்தைப்படுத்த முடியாது அப்படின்னு அந்த பதிப்பாளர்கள் நினச்சாங்க. அதனால பெண்கள் எல்லாம் ஆண்களோட பேரில் எழுத ஆரம்பித்தாங்க. இதுக்கு ஒரு பிரபலமான உதாரணம் ஜார்ஜ் எலியட். அவங்களுடைய உண்மையான பெயர் மேரி ஆன் எவன்ஸ். அதுக்கப்புறம் ஜார்ஜ் சாண்ட், இவங்க ஃப்ரெஞ்சில் எழுதின ஆண் பெயரில் எழுதின ஒரு பெண். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்டி சிஸ்டர்ஸ், சார்லட், எமிலி, ஆன் பிராண்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க கியூரர் பெல், ஆக்டன் பெல், எலிஸ் பெல் அப்படிங்கிற பேரில் தான் ஆண்களுடைய பேரில் தான் முதல்ல எழுதினாங்க. இவ்வளோ எதுக்கு? நம்ம 21ஆம் நூற்றாண்டில் ஹாரி பாட்டர் எழுதின ஜேகே ரோலிங்கை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜேகே ரோலிங் அவங்களுடைய படைப்பை, அதாவது மேனுஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு ஒரு பதிப்பாளருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பதிப்பாளர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிறுவர்கள் ஒரு பெண் எழுதின ஃபேண்டசியை படிக்க மாட்டாங்க, அதனால் இனிஷியல்ஸில் நீங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஜோன் கேத்லின் ரோலிங் அப்படிங்கிற பேரை ஜேகே ரோலிங் அப்படிங்கிற பேரில் அவர் வந்து பதிவிக்கிறார். இப்படி பெண்கள் வந்து ஆண்களுடைய பெயரில் ஏன் எழுதணும்? முதல் காரணம், சமூகத்தில் முன்னிலையில் ஆண்கள் இருந்தது. இரண்டாவது காரணம், பதிப்பகம் வந்து ஆண்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. மூன்றாவது காரணம், பெண் எழுத்தாளர்களை வந்து அறிவாளிகளாக ஒத்துக்கவே ஒத்துக்காதது. நான்காவது காரணம், பெண் எழுத்தாளர்கள் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வந்து விமர்சிக்கப்படுவது. ஐந்தாவது, அவங்களுடைய பெண்கள் வந்து சுதந்திரமாக அவங்களுடைய பேரில் எழுத முடியாத நிலை. இதை எல்லாம் தாண்டி நிறைய பேர் தைரியமாக எழுதினாங்க. ஆண்கள் பெயரில் எழுதினாலும் கூட அவங்களுடைய பெண் அந்த அனுபவம் வந்து, அந்த குரல் வந்து அவங்களுடைய படைப்பில் வந்து இருந்துச்சு. இதை எல்லாம் தாண்டி எழுதின பெண்கள் வந்து உலக இலக்கியத்திலேயே வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம அவங்களுடைய உண்மை பெயர்லேயே நம்ம வந்து அவங்கள நினைவு கூறுகிறோம். கேட்குறது குரலற்றவனாக தான் இருந்திருக்கிறா அப்படின்றத நீங்கள் பேசும்போது உணர்ந்துக்க முடிஞ்சது. 1901 பிறந்த வைமு கோதை நாயகி எங்கள் நாயகிக்கான முதல் தொடக்கம். அவங்க ஜெகன்மோகினி என்ற ஒரு பத்திரிகையை கொண்டு வராங்க. அதுக்காக பின்னாடி வைதேகின்ற ஒரு நாவலையும் எழுதுகிறாங்க. ஆனால் அதுக்காக அவங்க சந்தித்த போராட்டங்கள் என்னென்னன்றதை தேடி பார்த்தா தான் நமக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி ஒரு 125 வருடம் வந்து நாங்கள் இந்த ஒரு வருடத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கோம். ஒவ்வொரு நாயகிக்கு பின்னாடியும் ஒரு பெண் சந்தித்த பாடுகள் என்ன, அவள் மனம் என்னவா செயல்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் யோசிக்கும் போது இன்றைக்கி ஒரு படைப்பாளராக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்ற கேள்வி எங்கள் முன்னாடி வந்து நிற்குது. ஆனால் அன்னைக்கு இருக்க சமூகத்தை தாண்டி இன்றைக்கி பொதுவெளியில் ஒரு பெண்ணுக்கு இருக்கிற சிக்கல் என்ன? நாம் நினச்சாலும் ஒரு வார்த்தையாக அப்படியே அப்பட்டமாக வச்சிட முடியுமா அப்படின்னா இல்லை. இதுக்கு பின்னாடியான காரணங்கள் என்ன? இதெல்லாம் தேடும் போது கிடைக்கிற பதில் என்னவோ ரொம்ப கிளீஷேவாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி எப்பயுமே பெண் வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவளாக மட்டும்தான் இருக்காளோ, அவளோட குரல் வந்து ஒடுக்கப்பட்ட குரலாக மட்டும்தான் இருக்குதோ அப்படின்றது தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இதுலேருந்து தாண்டி போனால் நம்ம இஸ்மத் சுக்தாயாக இருக்கட்டும், மலாலாவாக இருக்கட்டும், அது போக சித்தி ஜுனைதா பேகமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வெளியில் தெரிஞ்சதுக்கு பின்னாடியான காரணங்கள் என்ன? அவங்க எழுத நினச்சது என்ன? அவங்க நினச்சதெல்லாம் எழுதி முடிச்சுட்டாங்களா? அவங்க அதே காலகட்டத்தில் இருந்த பெண்கள் வெளியில் தெரியாமல் போனதுக்கான பிரச்சனைப்பாடுகள் என்ன? இதெல்லாம் யோசிக்க கையில் இருக்கிற அந்த நெருப்பை அணையாமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம். இது பார்த்துக்கிறதுக்கான பொறுப்பு நம்மளை மட்டுமே சார்ந்ததா? இப்போது குறிப்பிட்ட ஒரு சில காரணத்திற்காக எழுத்துக்கள் மறுக்கப்பட்ட பெண்களை பற்றி நம்ம பார்த்தோம். ஆனால் இப்படி பிறந்ததுனாலேயே நீ கல்வியோ இல்லைன்னா எழுத்தையோ கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற தலித் பெண்கள், தலித் இலக்கிய பெண்கள், பெண் எழுத்தாளர்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறோம். பிறப்பிலேயே சிலருக்கு சில உரிமைகள் மறுக்கப்படுவது எந்த வகையில் சார்ந்தது? உன்னை போல் நானும் பெண்தான் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிட்டாக்கல தலித் பெண் எழுத்தாளர்கள் அவங்களுடைய வாழ்க்கையோ இல்லைன்னா பிறப்போ கதைகளோ எந்த விதமான புத்தகத்திலும் எந்த விதமான வரலாற்றிலும் இருக்கவே கூடாதுன்னு முடிவு செய்த ஆதிக்க வர்க்க எழுத்துக்களை இணைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்கும். தலித் பெண்களுக்கென்று இருக்கின்ற வழிகள் வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான மாற்றங்களை கூட நீங்கள் வெளியே சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு அவங்க அதனாலும் வருத்தப்பட்டாங்கங்கிறத வந்து ஒரு ஆப்பிரிக்க பெண் எழுத்தாளர் எழுதிய பரபரப்பான புத்தகத்தின் மூலம் அறிந்து கொண்டோம். ஒரு பெண்ணுரிப்பை தைப்பது என்பது உயிரை தைப்பதற்கு சமமான ஒன்று. அந்த எழுத்தை அந்த பெண் எழுதவில்லை என்றால் இன்றளவும் நம்ம போல இருக்கிற பெண்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சே இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அறியப்பட்ட பாமாவா இருக்கட்டும், அவங்க தன்னுடைய நாவலுக்கு கருக்குன்னு பேர் வச்சாங்க. கருக்குன்னா பனைமரத்தில் இருக்கிற ஒரு சின்ன முள், நெறிஞ்சு முள் தைக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி. என்ன கேட்டால் தலித்திய பெண்களோட இலக்கியங்கள், தலித்திய இலக்கியங்கள் அப்படின்னு தனித்தனியாக பேர் வைக்காம பெண் எழுத்தாளர்கள், பெண் இலக்கியங்கள் இன்னும் அதிகமாக பேசப்படணும். பொழியும் வரைதான் மழை, கீழே விழுந்த பிறகு உன்னுடன் இருக்கும் நீர் நீராகிறது, என்னுடன் இருக்கும் நீர் சேரியாகிறது என்று சொன்ன சுகிர்த ராணியை நம்ம இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக்க நினைக்கிறேன். எந்த இடத்துல என்னுடைய எழுத்துக்கள் புறக்கணிக்கப்பட்டதோ, எந்த இடத்தில் என்னுடைய அறிவு மறுக்கப்பட்டதோ, வார்த்தைகள் ஒடுக்கப்பட்டதோ, ஆனால் உடல் என்று வரும்போது, உடல் தேவை என்று வரும்போது மட்டும் வெட்கமே இல்லாமல் என்னுடன் வருகிறாய் என்று சொன்ன சுகிர்த ராணியை இங்கே நான் நினைத்து பார்க்கிறேன்.
சொல்லி காமிக்கிறதுக்கு கூட நான் தேடும்போது தலித் பெண் எழுத்தாளர்கள் அதிகமாக இல்லை. அந்த அளவில் தான் சேகரிப்புகள் இருக்குது. தலித் என்ற வார்த்தைக்கு கூட நான் இப்போ தான் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒடுக்கப்படுதல் இல்லைன்னா உடைக்கப்படுதல். எவ்வளோ கேவலமான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு பெண் எழுத்தாளராக கர்வத்தோடு வெக்கப்படுறேன். நன்றி. அவங்க எழுதின புத்தகங்கள் ஏன் பதிப்பில் இல்லை, அச்சில் ஏன் வரல? நாங்கள் முதல் நாயகி நிகழ்வு நடத்தும் போதும் நிறைய நாங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்து நிறைய புக்ஸ் பதிப்பில் இல்லவே இல்லை. நாங்கள் குமுதனையை பற்றி பேசினோம், அதை அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு நாங்கள் மெட்டீரியல்ஸ் தேடினப்போ எங்கேயுமே அது கிடைக்கல. ஒரு பிடிஎஃப் கிடைச்சது. அதுக்கப்புறம் இந்த வருஷம் குமுதனையை பற்றின ஒரு புத்தகத்தை 0 டிகிரியில் பப்ளிஷிங்காக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து நாங்கள் யதுகிரி அம்மாள் பற்றியோ அம்மணி அம்மாள் பற்றியோ நாங்கள் பேசியிருந்துருக்கணும். ஆனால் அவங்களோடதும் எங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்காதனால எங்களால் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறதுனால அதையும் நாங்கள் மிஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் ஏன் ஒரு பெண்ணுக்கு எழுத்து மறுக்கப்படுது அப்படின்றதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். ஏன்னா ஒரு பெண் எழுதிட்டாங்க அப்படின்னா அவங்க மனசில் என்ன இருக்கோ அதை எழுதிடுவாங்க, அதை வெளியில் கொண்டு வந்துடுவாங்க. அப்படின்றதுனாலே அவங்களுக்கு எழுத்து மறுக்கப்படுது. அது அவங்களோட குடும்பத்தாலேயும் நடக்குது, சாதி சமயங்கள் அதனாலேயும் நடக்குது. இதை தாண்டி ஒரு பெண் ஏன் எழுதணும்? ஏன்னா அது ஒரு சரித்திரம். இப்போ நிறைய நம்ம ராஜாவை பற்றி படிக்கிறோம், ஆனால் ராணியை பற்றி நம்ம பெருசாக படிக்கிறது இல்லை. ஏன்னா பெண்கள் எழுதணும். ஏன் எழுதணும்னா அவங்களுடைய வாழ்வியல், அவங்களோட எண்ணங்கள் இதையெல்லாம் வெளியில் கொண்டு வந்தால் தான் எங்களால் வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும், பரவலாகவும் அதை அறிஞ்சு கொள்ள முடியும். அது ஒரு வரலாறு. அதை மறக்காமல் மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தணும்னா பெண்கள் எழுதணும். ஜெயஸ்ரீ சொன்னாங்க பதிப்பில் இல்லை அப்படின்ட்டு. அதை விட்டே நம்ம பார்க்கலாம். ஹாரியட் டுவர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அமெரிக்க பெண் எழுத்தாளர். இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து எழுதணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. ஆனால் வந்து நம்ம வந்து இங்கே தான் நினச்சிட்ருக்கோம், இந்தியாவில் மட்டும்தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறதுன்னு. அப்படி கிடையாது. அங்கேயும் அப்படி சீக்கிரம் அவங்க படிக்கும்போதே கல்யாணம் பண்ணி அனுப்பிடுறாங்க. அவங்களுக்கு எழுதணுன்ற ஆசை வந்து கல்யாணம் பண்ணதோடு முடிஞ்சிருச்சு. காலையில் கூட நான் சொன்னேன் இல்லையா, அந்த இந்துமதி அம்மா கதையில், அதே மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு திருமண வாழ்க்கைக்குள்ளே போனதுக்கப்புறம் முழுக்க அவங்க வந்து ஃபேமிலியை தான் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான நேரங்கிறதோ அவங்களுக்கான ஆசைகள்ங்கிறதோ அவங்க வந்து யோசிக்கிறதுக்கு கூட டைம் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க வயசானதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போகிறாரு ஒரு கட்டத்தில். அதுக்கப்புறம் எப்போ அவங்களோட 67வது வயசில் வந்து அவங்க வந்து திருப்பி அவங்க ஹஸ்பண்ட் செத்ததுக்கப்புறம் தன்னை பற்றி யோசிக்கிறாங்க. திருப்பியும் 67வது வயசில் காலேஜில் போய் சேர்றாங்க. 73வது வயசில் ஸ்டோன்ஸ் ஃபார் இபாரோ அப்படின்ட்டு ஒரு நாவல் எழுதுகிறாங்க. அது வந்து ஒரு அமெரிக்கன் கப்பல் வந்து ஒரு மெக்சிகோவில் போய் செட்டில் ஆகுது. கிட்டத்தட்ட அவங்களோட சுயசரிதை மாதிரி சொல்லலாம், பட் ஃபிக்ஷன் சேர்த்து எழுதுகிறாங்க. அவங்களுக்கு வந்து 73வது வயசில் தான் வந்து அவங்களுக்கு ஒரு நாவல் எழுத முடிஞ்சிருக்கு. அந்த நாவல் வந்து பெரும் வெற்றி அடைஞ்சது. எல்லோரும் அதை பற்றி பேசினாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அது 73வது வயசில் தான் நடக்குது. அது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே டால்ஸ்டாய் நல்லா தெரியும். அவங்க ஒய்ஃப் வந்து சோஃபியா டால்ஸ்டாய். அவங்க வந்து கிட்டத்தட்ட டால்ஸ்டாய்க்கு அசிஸ்டண்ட்டாக அவங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க. வார் அண்ட் பீஸ்லாம் வந்து 7வது தடவைலாம் வந்து 7 முறை வந்து அவங்க எடிட் பண்ணி திருத்தி எழுதி, ஏன்னா அப்போல்லாம் வந்து கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, அவங்க கையில் எழுதி அந்த மாதிரிலாம் திருத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து டால்ஸ்டாய் வந்து ஒரு க்ரூஸ் சொனாட்டா அப்படின்ட்டு ஒரு நாவல் எழுதுறாரு. கிட்டத்தட்ட திருமண உறவில், கல்யாண உறவில் இருக்கிற சிக்கல்கள் பற்றி ஒரு ஆண் பார்வையில் அவர் வந்து எழுதுறாரு. ஆனால் அது வந்து அந்த சோஃபியாவுக்கு வந்து பயங்கர கோவத்தை வர வைக்குது. ஏன்னா அது எல்லாமே பாதி நிஜம் கிடையாது. இவங்களோட ஆங்கிள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை யார் எழுதுவா அப்படின்ட்டு இவங்க வந்து அப்போவே வந்து தன்னோட அந்த அவர் எழுதினதுக்கு பதிலடி மாதிரி தன்னோட கருத்துக்களை வச்சு இவங்க வந்து ஹூஸ் ஃபால்ட் அப்படின்ட்டு ஒரு நாவல் எழுதுகிறாங்க. ஆனால் என்ன ஒரு கொடுமைன்னா, அவங்க வந்து அதை வந்து பதிப்பிக்கலை. ஏன்னா வந்து என்ன இருந்தாலும் கணவர் வந்து மாபெரும் இலக்கிய மேதை, எங்கேயாவது வந்து பெரிய விமர்சனம் வந்துடுமோ, உலகம் வந்து தப்பாக பேசிடுமோ, இல்லை தங்களோட உறவு சிக்கல்ங்கிறது வெளியில் தெரிஞ்சிடுமோ அப்படின்ற பயத்தில் அவங்க வந்து அதை வந்து பதிப்பிக்கவே இல்லை. இது வந்து எப்போன்னா டால்ஸ்டாய் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க சோஃபியாவும் இறந்து போயிடுறாங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது அந்த நாவல் வரல. அதுக்கப்புறம் அவங்க சொத்துக்களை நிர்வகிச்சுட்டு இருக்கிற அந்த மியூசியம், டால்ஸ்டாய் மியூசியம், அவங்க வந்து இந்த புக்கை வந்து பதிப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சோஃபியான்னு ஒரு எழுத்தாளர் வந்து உலகத்துக்கு தெரியுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு பொண்ணு வந்து வீட்டில் இப்போ நாங்களே கூட உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போது ஜஸ்ட் லைக் தட் வந்து நாங்கள் போய் எழுதிட முடியாது. நாங்கள் வந்து வீட்டு வேலை, வெளி வேலைகள்,
அந்த ஹஸ்பண்ட் குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் எழுதலாம்னு யோசிக்கிறது வந்து பார்த்தா நைட்டு தான். நைட்டு வந்து நாங்கள் எங்கள் தூக்கத்தை வந்து எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கான நேரம். அப்போ உட்காந்து தான் நாங்கள் எழுத முடியும். பகல் நேரத்துலலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் எழுதிட முடியாது. பல வேலைகள் இருக்கும். எல்லாத்துக்கும் நடுவில் நாங்கள் எழுதணும். அப்போ ஒரு வீடுங்கிறத ஒரு பெண் எழுத்தாளரை ஏன் அங்கீகரிக்கல? அங்கீகரிச்சா அவங்களும் வந்து அவங்களுக்கான நேரத்த குடுப்பாங்க இல்லையா? ஏன் ஒரு வீடு வந்து பெண் எழுத்தாளர்கள அங்கீகரிக்க மறுக்குது? இல்ல வந்து எது தடையா இருக்கு? நாங்க ஏதோ புலம்புற மாதிரி இருக்கோம். வந்ததுல இருந்து பெண்ணுங்கிறாங்க, எழுத்தாளருங்கிறாங்க. ஆக்சுவலி என்னையா சொல்ல வர்றீங்க? அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணும் ஆ? புரியல. எப்ப சொன்னோம்? பதில் சொல்றதுக்கான கேள்விகளா கிடையாது. நமக்குள்ள யோசிக்க வேண்டிய கேள்விகள். ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு நிறைய கேள்விகள் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. இந்த 1 வருட காலங்களாக எங்களுக்கு கிடைத்த அனுபவங்களினுடைய வெளிப்பாடு தான் இத்தனையுமே, இத்தனை கேள்விகளும் கூட. ஏன் சில புத்தகங்கள் பதிப்பில் இல்ல? ஏன் சில எழுத்தாளர்களை வந்து நாம முன்னிறுத்தல? அவர்கள் காலம் கடந்தும் எழுதியிருக்கிறாங்களே என்கிற கேள்வி. சமீபமாக வந்து ஆம், ஒரு 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 ஒரே ஒரு விஷயம் திரும்ப திரும்ப முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஏன் வந்து குடும்பம் சார்ந்து மட்டுமே பெண்கள் எழுதுறாங்களா? அது மட்டும் தான் தமிழகத்துல பெண்கள் எழுதுறாங்களா? மத்த இடங்கள்ல எல்லாம் பாருங்க. அவங்க என்னெல்லாம் எழுதுறாங்க பாருங்க. ஏன் தமிழ்ல வந்து நீங்க திரும்ப திரும்ப இதையே எழுதிட்டு இருக்கிறீங்க? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் முன்வைக்கிறாங்க. ஆ பரவலான வாசிப்பு இல்லாதவர்கள், ஆழ்ந்த வாசிப்பு இல்லாதவர்கள், ஏன் பெண்கள் இதை எழுதுறாங்க என்கிற தெளிவு இல்லாதவர்கள், முதலில் தன் வீட்டை திரும்பி பார்க்காதவர்களினுடைய கேள்வியாகத்தான் நான் இத பார்க்கிறேன். ஆ இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, எப்போ நம்ம வந்து எழுத்து, பெண் அப்படின்னு வரும்பொழுது, எனக்கு இந்த சினிமாவ டச் பண்ணாம இருக்கவே முடியாது. இந்த சினிமால அது ஆரம்பிச்சு ஒரு 120 வருஷ காலங்க ஆயிடுச்சா சினிமாவுக்கு வந்து. நமக்கு முதல்ல வந்து டிபி ராஜலட்சுமி எழுதினாங்களா, திரைக்கதை எழுதினாங்க. அவங்களோடதுல டைரக்ஷன்ல வந்ததா, அதுக்கப்புறம் பெரிய ஒரு எம்ப்டினஸ் இருந்தது. யாருமே வரல. ரொம்ப பிற்பகுதியில சிவசங்கரி போன்றவர்கள், இந்துமதி போன்றவர்கள், வாசந்தி போன்றவர்கள் இவர்களுடைய தலைமுறை வரும்பொழுது அனுராதா ரமணன் இவர்களிடம் இருந்து எல்லாமே வந்து சினிமாவுக்கு கதைகள் போனது. நல்லா பாத்தீங்கன்னா அப்பந்தான் பெண் கதாபாத்திரங்களினுடைய உச்சம், பெண் கதாபாத்திரங்களுடைய வெவ்வேறு டைமென்ஷன் அந்த காலகட்டத்துல தான் அதிகம் வந்தது. ஒண்ணு மற்ற இயக்குனர்களையும் எடுத்திருக்கிறாங்களே அப்படிங்கும்போது அவர்களினுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இந்த எழுத்தாளர்களிடமிருந்து தான் வந்திருக்குது. ஆக எங்களுடைய பிரச்சனையை, இவர்களுடைய பிரச்சனையை ஒரு பெண் எடுத்து வைக்கும் பொழுதுதான் அது வெகுஜனத்துக்கு சினிமா மூலமாக போய் சேருது. திரும்பியும் பெண்கள் எழுத வராம போனாங்களா? அவங்கள்ட்ட இருந்து கதைகளை வந்து சினிமா வாங்காம விட்டதா? திரும்ப ஒரு ஹீரோ பின்னாடி ஹீரோயின் அலையிற மாதிரியும், ஹீரோ கைய பிடிச்சா லவ் பண்ற மாதிரியுமான கதைகள் வர ஆரம்பிச்சது. திரும்பி இப்போ கொஞ்சம் பெண்கள் பக்கம் அவர்கள் பார்வையை திருப்பும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது பெண் எழுத்தாளர்கள் நல்லா எழுதியிருக்கிறாங்கன்னா சொல்லுங்கப்பா, அதிலிருந்து கேரக்டர்ஸ் எடுத்துக்குவோம் அப்படிங்கிற இடத்துக்குள்ள இப்போ திரும்புறாங்க. என்றைக்கோ சிவசங்கரி எழுதி முடித்த ஒன்றினை இப்போதுதான் நம்ம திரும்பி டச் பண்ணி, ஓ இப்படியெல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள வர்றோம். ஸோ பெண் எழுத்து என்பது வெகுஜனத்தை போய் அடைய வேண்டி இருக்கணும் அப்படின்னா, அவர்கள் பரவலாக எழுதணுங்கிறது முக்கியம் கிடையாது. அதை நீங்கள் எப்படி உள்வாங்குகிறீங்க அப்படிங்கிறதும் முக்கியமானதா இருக்குது. ஆனாலும் கூட இன்று புதிதாக எழுத வருபவர்களுக்கும் சவால்கள் நிறைய இருக்குது. அந்த சவால்கள் வந்து வரிசையா அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்பவுமா இந்த நூற்றாண்டுலயுமா இப்போ உங்களுக்கு என்னங்க நிறைய சுதந்திரம் கொடுத்துட்டோம்ல அப்படின்னு கேட்கும் பொழுது கூட சவால்கள் நிறைய மிகுந்துதான் இருக்கிறது. புதுசா எழுத வர்றவங்களுக்கு சவால்களா இருக்கிற விஷயங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு எழுத்த நான் எழுதும்போது சரியான ஆலோசனை எனக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்னு ஒரு எழுத்தாளர் வந்து நினைக்கிறாங்க. அப்படியே ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆலோசகர், ஆண் ஆலோசகரா இருக்காங்க அப்படின்னா, அந்த உறவுக்கு வந்து பேர் வந்து வேற மாதிரி வைக்கிறாங்க. அது வந்து முதல் பயமா இருக்கு. அது ஒரு ஆணுக்கும் இருக்கு, பெண்ணுக்கும் இருக்கு. ஒரு பெண் எழுதுறாங்கன்னா, அவங்களோட எழுத்த வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இங்க நெறையவே இருக்குன்னு நெனைக்கிறேன். ஒரு இதில எழுதிட்டாங்க, ஏதோ ஒரு கதை எழுதிட்டாங்க அப்படின்னா, இது இவங்க எழுதினது தானா? இல்ல வேற யாரோ ஒருத்தங்க எழுதி குடுத்தத தான் இவங்க எழுதியிருக்காங்க. அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் அதிகமா இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். அதையும் மீறி எழுதுற பெண்கள வந்து ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. என்னுடைய கருத்தா அத நெனைக்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணோட எழுத்தை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கும் பெண்ணோட தோற்றத்தை வச்சு விமர்சனம் பண்ணுறதுக்கும் இங்கே வந்து நிறைய இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா எழுத்தை விமர்சனம் பண்ணிக்கிறத கூட தாங்கிக்கிறாங்க. ஆனால் ஒரு பெண்ணோட தோற்றத்தை வச்சு விமர்சனம் பண்ணிக்கிறத வந்து தாங்க ரெடியாக இல்லை. இதை இந்த சமூகம் தான் மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். மிகச்சிறந்த கருத்துக்களை முன்வைத்த நாயகி குழுவினருக்கு நன்றி. நாங்களே சொல்லிப்போம்.